எனக்கு பிளாங்க் ஆயிடுச்சுடா. ஏன்டா டேய், உள்ளுக்கு என்னடா நடக்குது? ப்ரொபோசலாம் பண்றாங்க, விட்டா நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சிருவாங்க உங்களுக்கு. என்ன பிக் பாஸ் உள்ளுக்குள்ள கண்டஸ்டன்ஸை வச்சு நடத்த முடியாத வெளியில இருந்து கொண்டு வந்து, அதுவும் போன சீசன் கண்டஸ்டன்ஸை கொண்டு வந்து நிகழ்த்திட்டீங்க போங்க, சாதிச்சிட்டீங்க பிக் பாஸ். அதாங்க இந்த சீசன்ல லவ் கண்டென்ட் எப்படியாவது கொண்டு வந்துடலான்னு பார்த்தா அது கிரிஞ்சா முடிஞ்சு போச்சு. ஆனா பிக் பாஸ் வேற ஒரு ஐடியா பண்ணிட்டாரு. உள்ளுக்கு இல்லாட்டி என்ன, வெளியில இருந்து கொண்டு வந்துருவோம் அப்படின்ட்டு சௌந்தர்யா ஃப்ரெண்டான விஷ்ணுவை கூட்டிட்டு வந்து சௌந்தர்யாவை லவ் ப்ரொபோஸ் பண்ண வச்சுட்டாங்க. ஏன்னா நேத்தே வந்து ஜாக்லின் சௌந்தர்யாவும் கான்வர்சேஷன்ல சொல்லியிருந்தாங்க. ஜாக்லின் வந்து என்னடி வந்தா ப்ரொபோஸ் பண்ணிருவியா அப்படின்னோடனே சௌந்தர்யா அப்படின்னு மண்டையாட்டினாங்க. அதே மாதிரியே இன்னைக்கு ப்ரொபோஸும் பண்ணிட்டாங்க. ஏன்னா எப்படி வந்து கண்டஸ்டன்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் உள்ளுக்கு வர்றதுக்கு ஒரு நாள் வந்து அலோட் இருக்கு. ஏன்னா போன சீசனே அப்படித்தான், பேரண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் வந்து கடைசியா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சாங்க. அது மாதிரிதான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்து கண்டஸ்டன்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தப்புறம் ரொம்ப க்ளோஸா இருக்கவங்களை வந்து உள்ளுக்கு அனுப்புறாங்க. இப்ப சௌந்தர்யாவுக்கு விஷ்ணு அனுப்பிச்சிருக்காங்க. சௌந்தர்யா பிளான் பண்ண மாதிரியே வந்து விஷ்ணுவுக்கு ப்ரொபோஸ் பண்றாங்க. விஷ்ணுவும் தடுமாறிறாரு அந்த இடத்துல. ஐயோ என்னடா பேசு, நம்ம பிளான் பண்ணிட்டு வந்ததெல்லாம் வந்து ஃபுல்லா பிளாங்க் ஆயிருச்சு அப்படின்னு அவரே கொஞ்சம் உளறாரு. அதுக்கப்புறம் வந்து மீ டு லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எனக்கே இது புதுசா இருக்கு அப்படிங்கிறாங்க. சௌந்தர்யா அந்த இடத்துல கவுண்டர், டேய் எனக்கும் இது புதுசு தான்டா, நான் என்னமோ 4-5 பேருக்கு வந்து ப்ரொபோஸ் பண்ணிட்டு உன்ட்ட வந்து கடைசியா ப்ரொபோஸ் பண்ற மாதிரி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டாங்க. ஆனா சௌந்தர்யா விஷ்ணுவோட அந்த கியூட் ரியாக்ஷன் நல்லா இருந்தது. அதை விட பின்னாடி முத்துக்குமரன் அந்த கியூட்டா சின்ன குழந்தை மாதிரி வந்து அதை என்ஜாய் பண்றது வேற லெவல் தான் சொல்லலாம். முத்துக்குமரன் மட்டும் இல்ல, வீட்டுல ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே பயங்கர குஷியா வந்து அதை பயங்கரமா என்கரேஜ் பண்றாங்க. என்னதான் பிக் பாஸ் கண்டென்ட்டுக்காக உள்ளுக்கு கண்டஸ்டன்ஸா வர வச்சாலும் அதுவும் பாக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா ஒரு கியூட்டா நல்லா தான் இருந்தது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கூட ஒருத்தர் வந்திருக்காரு. அது ஜெஃப்ரி ஃப்ரெண்டா இல்ல வந்து தீபக் ஃப்ரெண்டான்னு தெரியல, அவரும் கூட உள்ளுக்கு வந்திருக்காரு. இதோட சம்பவம் முடிஞ்சு போச்சுன்னு பாத்தீங்களா? இல்ல, இதுக்கப்புறம் பெரிய சம்பவம். இப்போ வந்து ப்ரொபோசல், அடுத்து வந்து கன்ஃபார்மா என்கேஜ்மெண்ட் நடக்கிறாப்ல ஒரு சீன் நடக்கும் தான் நம்ம எதிர்பார்க்கலாம். அதாங்க அர்ச்சனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வராங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா அருண் வேற லெவல்ல பண்ணுவாருன்னு தான் நம்மளுக்கு தோணுது. அர்ச்சனாவும் அதுக்கு ஈடு இணையாவும் வேற லெவல்ல பண்ணுவாங்கன்னு தான் நம்மளுக்கு தோணுது. இது பாப்போம். உள்ளுக்கு வர்றவங்களும் வன்மத்தை கொட்டாம ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்கள் அன்பா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் தான் நம்மளுக்கு தோணுது. எப்படியோ சௌந்தர்யா ஃபேன்ஸும் விஷ்ணு ஃபேன்ஸும் பயங்கர குஷியா தான் இருப்பாங்க. 2 நாளைக்கு இதுதான் வந்து சோசியல் மீடியால பெரிய டாக்கா இருக்கும்னு தான் நம்மளுக்கு தோணுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இப்படி ப்ரொபோஸ் பண்றது கரெக்டானா இல்ல இது கண்டென்ட்டுக்காக இவங்க பண்றாங்களா அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.